வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, எது ஞானம் என்பதின் 8வது பகுதி. மெய்யன்பர்களே, மறைபொருள்களாக இருக்கக்கூடிய எதை பற்றி நாம் உணர்ந்து கொண்டாலும் அது ஞானம்தான். இங்கு நாம் புலன் மூலமாக ஸ்தூலமாக நாம் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய அனைத்தும், நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் எந்த அளவு இருக்கிறது என்று நாம் ஒரு கணக்கெடுத்து கொண்டாலும் அதை காட்டிலும் பல பல மடங்காக இருக்கக்கூடியது அங்கு அரூபமாக இருக்கக்கூடிய மறைபொருள்கள் தான். அது நாம் அது உணரப்படாமல் இருப்பதனால் அதை பற்றிய ஞானம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களிடம் மிக குறைவாக இருக்கிறது. அதற்கு காரணம், இந்த புற வாழ்க்கையிலே அதீதமாக சென்றுவிட்ட ஒரு மனித குலம் என்பதுதான். அதற்கு விஞ்ஞானமும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். புறத்தில் எந்த அளவுக்கு விரிந்து செல்கிறோமோ அகம் நோக்கிய பயணம் சுருங்கிவிடும் என்பதுதான் உண்மை. சரி, அப்படி இருந்தாலும் இப்போ நாம இந்த உடலை பற்றிய ஞானம் நமக்கு முழுமையாக இருக்கிறதா? உடல் என்பது நமக்கு ஸ்தூலமாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த உடலை பற்றிய முழுமையான ஞானம் நமக்கு அறிந்திருக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது உடலை பற்றிய ஞானம் என்பது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், நாம் அனாட்டமி என்று இந்த உடலை பற்றி அந்த படிக்கக்கூடிய ஒரு ஞானம். இது மருத்துவத்திலே அனாட்டமி என்று இந்த உடலை வெவ்வேறு பகுதிகளாக பிரித்து 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 உணர்கிறார்கள். அப்ப உடலை பற்றிய ஞானம் எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது என்று சொல்லலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யார் சொல்லலாம்? இப்ப எம்டி அனாட்டமி என்றே ஒரு படிப்பு வந்துவிட்டு, எம்பிபிஎஸ் முடித்த பிறகு எம்டி என்று அந்த தனிப்பிரிவு இருக்கிறதே, அந்த தனிப்பிரிவிலே எம்டி அனாட்டமி என்று ஒரு பிரிவு இப்பொழுது சமீப காலமாக வந்தது. முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. அப்ப அந்த எம்டி அனாட்டமி படித்தவர் இந்த உடலை பற்றிய முழுமையான ஞானத்தை அறிந்திருக்கிறார் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது, நாமும் நம்புகிறோம். ஆனால் இப்போ இந்த உடல் என்பதற்கு அறிவு இருக்கிறது என்பது இந்த உடலை பற்றிய ஞானத்தை தெரிந்து கொண்டவருக்கு தெரிய முடியுமா என்றால் இல்லை. ஏன்? அது அரூபம். அறிவு என்பது அரூபம், அரூபம். இப்ப மறைபொருள்கள் என்று எதையெல்லாம் சொல்லுகிறோம்? எதை மறைபொருள்கள் என்று சொன்னா, அதாவது நம்ம வாட்டுக்கு மறைபொருள்னு சொல்லி லிஸ்ட் நம்ம வாட்டுக்கு நிறைய எழுதிடலாம், இல்லாததெல்லாம் கூட எழுதிடலாம். ஆனால் நமது சித்தர்கள் மறைபொருள்கள் என்று எதை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இருக்கிறது, ஆனால் புலன்களால் நாம் உணர முடியவில்லை என்றால், நமது புலன் மூலமாக உணர முடியாமல் இருக்கக்கூடியதைத்தான் மறைபொருள் என்று சொன்னார். அப்ப அந்த மறைபொருள்கள் என்னென்ன?
என்று கேட்டால், ஒன்று உயிர், இன்னொன்று மனம், இன்னொன்று அறிவு. அறிவாகிய தெய்வம்னு வச்சுக்கோ. அறிவாகிய தெய்வம். தெய்வம்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி அறிவுன்னு வச்சுக்கலாம். அறிவே தான் தெய்வம். இப்போ அப்ப மனம், உயிர், அறிவு, இந்த மூன்றும் மறைபொருள்கள். இப்ப இதுல சாதாரணமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நமது வாழ்க்கையில இந்த மூணையும் பற்றி பேசுகிறோம். அறிவு இருக்கிறதா என்று கேட்கிறோம். அவருக்கு அறிவு அதிகம் என்று பேசுகிறோம். அந்த அறிவை பார்க்க முடியுமா? எங்க நீங்க இவ்வளவு அறிவை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களே, அதை காட்டுங்கள் என்று சொன்னால் அவர் எதை காட்டுறாரு? அவர் எம்டி சர்டிபிகேட்டை எடுத்து காட்டுறார், எம்எஸ்சி சர்டிபிகேட் எடுத்து காட்டுறார். இந்த சான்றிதழைத்தான் காட்டுகிறாரே தவிர, நாங்கள் இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய சான்றிதழை கேட்கவில்லை. நீங்கள் படித்த அந்த அறிவை காட்டுங்கள் என்று சொன்னால் காட்ட முடியுமா? முடியாது, முடியாது. அப்ப அறிவு என்பது மறைபொருள். ஆனால் இருக்கிறது என்று நம்புகிறோம். நம்புகிறோம் இருக்கிறது, ஆனால் காட்ட முடியவில்லை. புலன்களால் பார்க்க முடியவில்லை, உணர முடியவில்லை என்று. சரி, உயிர், உயிர் என்பதை எல்லோரும் பேசுகிறோம். உயிர் இருக்கிறது என்று பேசுகிறோம், உயிருள்ள ஜீவன் என்று பேசுகிறோம். ஆனால் உயிரை பார்த்ததில்லை, உணர முடியவில்லை. மனம் என்பதையும் நாம் சாதாரணமாக மனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுவும் மறைபொருளாக இருக்கிறது. அப்ப இந்த மூன்றும் தான் மறைபொருளாக இருக்கிறது. இன்னொன்னு தெய்வம்னு சொல்றோம். அதை அறிவும் தெய்வமும் ஒன்று என்று அதாவது தாய்மானவர்லேருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. அறிவே தான் தெய்வம் என்றால் தாய்மானாருங்கிற நம்ம அந்த பாடல்லையே பார்த்திருப்போம். அறிவு, அறிவாகிய தெய்வம் என்று. சரி, அது வேறு ஒரு பகுதியிலே நாம் அதை உணர்ந்து கொள்ளலாம். இப்போ இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறதா? இந்த அறிவுங்கிறத நம்ம எப்படி உணர்ந்து கொள்கிறோம் என்பது வேண்டும். இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறதா என்பது நமக்கு தெரிய வேண்டும். இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஞானங்களிலேயே மிக 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 அத்தியாவசியமான ஞானம். அத்தியாவசியமான ஞானம் என்று சொன்னால், இந்த ஒரு ஞானம் இல்லாததன் காரணத்தினால்தான் இப்பொழுது நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய முழுமையான ஆரோக்கியத்தை நாம் உணர முடியவில்லை. அப்ப இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறதா என்று நாம் அடிக்கடி தமிழ் ஆனந்த யோகத்துல இந்த அறிவை பற்றி பேசும்போது, மனிதனிடம் எத்தனை அறிவு இருக்கிறது என்று கேட்போம். அடிக்கடி கேட்கறது உண்டு. இதை கேட்டோம்னா நம்ம எல்லாரும் உடனே சொல்லிடுவாங்க. என்ன சொல்லிடுவாங்க? மனிதனுக்கு 6 அறிவு இருக்கிறது என்று சொல்லிவிடுவார். சரி, 6 அறிவு படைத்தவன் மனிதன், அது ரைட்டு. அது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்றை நாம் கேட்டு சொல்லுகிறோம். அது இருக்கட்டும். மனிதனில் எத்தனை வகையான அறிவு இருக்கிறது? 6 அறிவு என்பது நம்மிடம் இருக்கக்கூடியது. சரி, மனிதனுள் எத்தனை வகையான அறிவு இருக்கிறது என்று அதை நாம் பிரித்து நாம் தமிழ் ஆனந்த யோகத்திலே அடிக்கடி நாம் பேசியிருக்கிறோம். என்ன என்று பார்த்தால் 3 வகையான அறிவு இருக்கிறது. 3 நிலைகளில் இருக்கிறது. வகைன்னு கூட சொல்லக்கூடாது. 3 நிலைகளில் அறிவு இருக்கிறது என்று நாம் சொல்லியிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், அந்த 6வது அறிவு என்பது ஒரு வகை. ஒரு வகை. அப்ப 6 அறிவு படைத்த மனிதனில் அந்த 6 அறிவு என்பது ஒன்று. அடுத்து இந்த உடலின் அறிவு என்பது ஒரு வகை. ஒரு வகை. அதன் பிறகு நம் கர்மயத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வமாக இருக்கிறது பேரறிவு, அந்த அறிவு என்பது ஒரு வகை. அப்ப 3 நிலைகளில் அறிவு மனிதனிடம் இருக்கிறது. இப்போ இந்த 3 நிலைகளும் எங்கிருந்து வந்தது?
அப்படின்னு பாருங்க. இது ஒன்றும் இது இப்ப மூணா பிரிச்சு சொல்றோம். இதை ஏன் மூணா பிரிக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அதையும் அந்த ஞானத்தையும் நாம் சிந்தித்து பார்த்தால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மூணு எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாருங்க. அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அறிவு, பேரறிவு, தெய்வநிலை என்று சொல்லுகிறோமே, அந்த அறிவு எங்க இருந்தது? எது அப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்சத்தை கடந்து சுத்தவெளி இருக்கிறதே, அதே அறிவுதான் இங்கும் அறிவாக இருக்கிறது. அந்த பேரறிவு தான் இங்கும் பேரறிவாக இருக்கிறது. அப்ப ஒரு நிலை கிடைச்சிருச்சா? சரி. அப்ப இந்த உடலின் அறிவுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுத்தவெளியாகிய தெய்வம் சூழ்ந்தழுத்தத்தினால் காரணமாய் அது எழுச்சி பெற்று, இயக்கம் பெற்று, இயக்கத்தில் அணுவாகி பஞ்சபூதங்களாக மாறியது. அப்ப பஞ்சபூதங்கள் என்பது இந்த இயக்கமற்ற அந்த இறைவெளியிலிருந்து தோன்றிய தோற்றம். அப்ப அந்த 5 பஞ்சபூதங்களாக இருக்கும் பொழுது அந்த அறிவு, பேரறிவு என்பது இந்த பஞ்சபூதங்களிலே எவ்வாறு இருந்தது என்று மகரிஷி அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் அந்த பிரபஞ்ச தன்மாற்றம் என்ற தலைப்பிலே இந்த அறிவை பற்றியெல்லாம் மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் பிரபஞ்ச தன்மாற்றம் என்று சொன்னால் சூழ்ந்தழுத்தம், சுழல், அந்த முதல் பூதம், 2ஆம் பூதம், 3ஆம் பூதம், 5ஆம் பூதம், 4ஆம் பூதம், 5ஆம் பூதம், இந்த அந்த அளவுல மட்டும் நம்ம பேசிட்டு அதிகமா அதைத்தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அங்கு அறிவு எவ்வாறு செயல்பட்டது என்பது அதனுடைய கடைசி பகுதியாக மகரிஷி அவர் சொல்லியிருப்பார். அப்ப அங்க எப்படி செயல்பட்டது? வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று அந்த வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு என்று சொல்வார்கள். அதாவது உருவம், தன்மை, இயக்க ஒழுங்கு என்று சொல்வார்கள். அப்ப இந்த மூன்றாக இருப்பது அறிவு என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த ஜடப்பொருள்களில் இருக்கக்கூடிய அறிவுதான் இங்கு உடலின் அறிவாக இருக்கிறது என்ற ஞானம் நமக்கு தெரிய வேண்டும். ஏன்னா இப்ப ஜடப்பொருள்களாகிய பஞ்சபூதங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த 5 பஞ்சபூதங்கள் இணைந்து இயங்கும் போதுதான் இங்கு உயிரினம். இவை தனித்தனியாக இருந்தால் அது ஜடப்பொருள். அப்ப ஜடப்பொருளாக இருக்கும் பொழுது என்ன அறிவு இருக்கிறதோ அந்த அறிவு இணைந்து இயங்கும் போதும் அந்த அறிவு அதிலிருந்து விடுபட்டு போகுமா என்றால் விடுபட்டு போகாது. இப்போ அந்த அணுவாக இயக்கமாக வந்துருச்சு இல்லையா? வந்து அந்த அணுக்கள் இணைந்து காற்று, நெருப்பு, நீர், நிலம்னு மாறுச்சு இல்லையா? இந்த ஒரு அணுவை எடுத்துக்கொள்வோம். ஒரு அணுவை எடுத்துக்கொண்டாலும் அங்கு அந்த பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற அறிவு இருந்தாலும் அந்த அணுவின் மையத்திலே அந்த பேரறிவு என்பது அதற்குள்ளாக இருந்துதானே ஆச்சு. அந்த பேரறிவு என்பது எங்கும் விடுபட்டு போகவில்லை. அது ஒரு அணுவுக்குள்ளாகவும் அந்த பேரறிவு விடுபடாமல் வந்திருக்கிறது. அப்போ ஒரு அணுவுக்குள்ள வந்திருக்குன்னா காற்றுக்குள்ள இருக்கா இல்லையா? காற்று, நெருப்பு, நீர், நிலம் இருக்கா? இருக்கு. எல்லாத்துக்குள்ளையும் விடுபட்டு போவதில்லை. அப்ப அதே போல இந்த பஞ்சபூதங்களாக இருந்த அந்த ஜடப்பொருள்கள் 5ம் இணைந்து உயிர் தோற்றமாக வந்தாலும் பஞ்சபூதமாக வந்ததன் இருந்த அந்த அறிவு இங்கு விடுபட்டு போவதில்லை. அதுவும் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதன் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரறிவும் விடுபட்டு போவதில்லை. அப்ப உயிரினம் தோன்றுவதற்கு முன்னால் அங்கு பேரறிவும் இருந்தது. அந்த சக்தி என்ற நிலையில் இயக்கத்தில் வந்த அறிவும் இருந்தது. அந்த 2ம் நம்மிடம் இப்பொழுது இருக்கிறது. இதற்கு மேல் இந்த ஒன்றாக இணைந்து இயங்கும் உயிரினத்தில் அந்த உணர்வு என்பதற்காக தோன்றிய அந்த அறிவு இருக்கிறதே, அதுதான்
ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐந்தறிவு, இப்படி வந்தது. அப்ப இது உணர்தல் அறிவு. இது அந்த அறிவின் மூன்றாவது தன்மாற்ற நிலை. அறிவின் மூன்றாவது தன்மாற்ற நிலை. இறைநிலையின் தன்மாற்றம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? இறைநிலையின் தன்மாற்றம் என்று சொன்ன உடனே நம்ம பஞ்சபூதங்கள், ஆறறிவு, உயிரினம் வரை, மனிதன் வரை என்று சொல்லிவிடுகிறோம். இப்ப இது அறிவின் தன்மாற்றம் என்று எடுத்து பார்த்தால் அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்தா அறிவின் தன்மாற்ற நிலை, அந்த நிலை தான் இப்ப 1 முதல் 5 வரை இருக்கிறது விலங்கினத்துல. இங்க மனிதனில் வரும்போது 6 வந்துருச்சு. இப்போ இந்த உணர்தல் என்ற அறிவு எங்கு முழுமை பெறுகிறது என்று கேட்டால் மனிதனில் தான் முழுமை பெறுகிறது. அங்க விலங்கினத்துல எப்படி இருக்கு? அங்க ஒண்ணு குறையா இருக்கு. அங்க முழுமையாக அந்த 6 அறிவு இல்லை இல்லை. அப்ப அந்த முழுமையாக அறிவு முழுமை பெற்ற இடம் எது? இங்கதான். அப்ப அந்த 6 அறிவும், ஆறறிவு என்ற அந்த அறிவும் நம்மிடம் இருக்கிறது. இந்த ஜடப்பொருள்களில் இருந்த அறிவு உடலின் அறிவாக இருக்கிறது. கருமையத்தின் மையத்திலே பேரறிவு என்பது இருக்கிறது. அப்ப 3 நிலைகளில் அறிவு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோமா? புரிந்து கொள்கிறோம். எல்லாமே மறைபொருள், மறைபொருள். சரி, இப்போ இந்த உடலின் அறிவு என்பதை ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், இப்போ சாதாரணமாக இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 6வது அறிவுன்னு சொல்லுது பாருங்க, அது ஒன்றுதான் அறிவு என்று அது புரிந்து வைத்திருக்கிறது. அதனாலதான் என்ன சொல்லுதுன்னா, நான் உருவாக்கி விட்டேன், நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதையுமே நான் உருவாக்கி விட்டேன், நான் கண்டுபிடித்து விட்டேன். அந்த பேரறிவு என்பது மையத்தில் இருந்து செயல்படாமல் எதையும் மனிதனால் என்ன செய்ய முடியாது? கண்டு உணர முடியாது, முடியாது. அதனுடைய உதவியோடு தான் நாம் அனைத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடாது, உருமாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம தமிழானந்த யோகத்தில் கூட ஒரு தலைப்பு நம்ம கொடுத்தோம், உருவாகுதலும் உருமாறுதலும் என்று ஒரு தலைப்புல நம்ம பேசியிருக்கோம். உருமாறுதல், உருமாறுதல் என்பதைத்தான் விஞ்ஞானிகள் செய்ய முடியுமே தவிர, உருவாக்குதல் என்பதை எந்த விஞ்ஞானியாலும் எதையும் உருவாக்க முடியாது. இதை தெரிந்து கொள்வது ஒரு பெரிய ஞானம். இதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை யார்? விஞ்ஞானிகள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டால் அவர்களுடைய தன்முனைப்பு குறையும். இப்பொழுதெல்லாம் அது தன்முனைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்னன்னா, தன்னையே ஒரு இறைவன் போல் அவர்கள் பாவித்துக் கொள்கிறார்கள். அதனாலதான் அது முழுமை பெறாமல் அங்க போய் முட்டி நிக்கிது. அந்த தன்முனைப்பு இல்லாமல் இருந்தால் இன்னும் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் அறிய வேண்டியது அனைத்தையும் அறிந்து கொள்வார்கள். எங்க அறிந்து கொள்வார்கள்? சுற்றி கடைசியில விரிஞ்சு போய் அறிந்து அந்த விஞ்ஞானிகள் கடைசியில எங்க போய் நிற்பாங்க அப்படிங்கன்னா, பிரபஞ்ச எல்லையில போய் சுத்தவெளியில போய் தான் நிற்பாங்க. அதை நோக்கிதான் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்ப விரிந்து போவதுதான் விஞ்ஞானம். இந்த விரிந்து சென்று இந்த பிரபஞ்சத்தை கடைந்த அந்த சுற்றவெளியை காணுவதற்காக செல்வதுதான் விஞ்ஞானம். இது இன்னும் என்ன பண்ணல, செவ்வாய் கிரகத்துக்கே போய் சேரல. நட்சத்திரங்களை எல்லாம் அப்படியே பார்க்கறாங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த அளவுக்கு தான் விரிஞ்சு இருக்க முடியுது. அப்ப விரிஞ்சு போய் அங்க அடையணும். அதுக்குள்ள இந்த விஞ்ஞானியினுடைய காலம் முடிஞ்சு போயிடும். எந்த விஞ்ஞானி அங்க போய் சென்று அந்த சுற்றவெளியோடு இணையப் போகிறார்? அங்கதான் அந்த விஞ்ஞானத்தினுடைய தேடுதல் நிறைவு பெறும். அது வரைக்கும் இவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சித்தர்கள் என்ன செஞ்சாங்க? இதே உள்ளே ஒடுங்கி அதே பேரறிவாகிய அந்த அறிவு நமக்குள்ளாக இருக்கிறது என்று ஒடுங்கி போய் இங்கேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுவும் அதுவும் ஒன்றுதான் என்று கண்டுபிடித்தார்கள் சித்தர்கள். அதனாலதான் இந்த சித்தர்களுடைய ஞானம் என்பதுதான் உயர்ந்த ஞானம். இப்ப நம்ம எது ஞானம்ங்கிற தலைப்பு நம்ம கொண்டு போயிட்டே இருக்கிறோம். இந்த ஞானத்தை விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு மனித குலத்துக்கு முழுமையாக கொடுத்தவர்கள் சித்தர்கள். அது யாருக்கு பெருமை?
இந்த தமிழ் வாழ் நல் உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது பெருமை. சித்தர்கள் எல்லாம் இந்த பகுதியிலே இருந்து அவர்கள் உணர்ந்து சொன்ன அந்த ஞானம் அது. இது அறிவியல். இது ஒரு அறிவியல் தானே. தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அறிவியல் முழுமையானதாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் என்பது ஒரு அதை முழுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப முழுமையாக இருக்கிறது என்று சொன்னால் அதை இல்லை என்று சொல்கிறார்கள். தமிழ் மொழியிலே அறிவியலே இல்லை. தமிழ் மொழி படித்து அதில் அறிவியலை எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆங்கிலத்தில் அறிவியல், அதாவது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் பணம் சம்பாதிப்பதற்கு உதவும், வாழ்றதுக்கு உதவாது. அதாவது புலன்வழி வாழ்க்கைக்கு, சுலபமான வாழ்க்கைக்கு உதவுமே தவிர நிலையான அந்த சுகத்தை, நீடித்த சுகத்தை அடைவதற்கு அது உதவாது. ஆனால் இங்கு இந்த ஒடுங்கி சென்று சொன்ன அந்த அறிவு இருக்கிறதே, அந்த அறிவியல், அது முழுமையான அறிவியலாக இருக்கிறது. அப்ப இவங்க இதுதான் அது என்று அவர்கள் கண்டு உணர்ந்து விட்டார்கள். சரி, அப்ப இப்போ அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ இந்த உடலின் அறிவு என்று ஒன்று இருக்கிறதா என்றால் அதையும் இன்றைய விஞ்ஞானம் ஒத்துக்கொள்வது இல்லை. அப்ப இந்த 6வது அறிவு மட்டும்தான் அறிவு என்று இன்றைய பல்கலைக்கழகங்கள் படித்த மேதைகள் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உலகமாக இருக்கிறது. சரி, இப்ப இந்த உடலின் அறிவு என்பது பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த உடல் என்பது எதனால் ஆனது என்று சொன்னால் பஞ்சபூதங்களால் ஆனது என்பது நமக்கு தெரியும். இளம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களால் ஆனது என்பது தெரியும். இப்பொழுது பாருங்கள், இந்த முழுமையான அறிவு என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுதே ஒரு 4 பேர் வெளியில் போயிட்டாங்க. அவர்களுக்கு முழுமையை உணர்ந்து கொள்ள ஆர்வம் இல்லை. இந்த ஒரு, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவை வைத்துக்கொண்டு பொருள் சம்பாதிப்பதற்கு ஏதாவது இங்கு சொல்லப்படுகிறதா என்ற தேடுதலில் வருகிறார்கள். அவர் 4 பேர் வெளியே போயிடறாங்க. இதுதான் இன்றைய சமுதாயம். சரி, இப்ப இந்த 5 பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, 5 பஞ்சபூதங்கள் இணைந்ததுதான் மனித உடல் என்று சொல்கிறோம். அப்ப இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது என்று சொன்னோமே, இந்த உடல் என்பது மண்ணின் தத்துவம் என்று சொல்கிறோம். அப்ப மண்ணுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கிறதா? நீர் என்பதற்கு அறிவு இருந்துதானே ஆக வேண்டும். நெருப்பு என்ற அறிவு அதுவும் இருக்கணும். காற்று என்ற அறிவு அதுவும் இருக்கணும். ஆகாயம் என்ற உயிர் என்பதற்கு அறிவு இருக்கிறதா? இருந்துதானே ஆக வேண்டும். இப்போ நீங்க மற்றதெல்லாம் விட்டுருங்க, மற்றதெல்லாம் இருக்கட்டும், இந்த இடையில இருக்கக்கூடிய 3ம் இருக்கட்டும். இந்த மண்ணின் அறிவு அப்படிங்கும்போது இந்த உடலின் அறிவு அப்படிங்கிறதையும், இந்த உயிருக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு இந்த 2ஐயும் கொஞ்சம் நல்லா விரிவாக பார்ப்போம். இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது என்பதை பல்வேறு இடங்களிலே நாம் அதை பேசி இருக்கிறோம். என்ன என்று சொன்னால், இந்த உடல்ல எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது. இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, தானியங்கி நரம்பு மண்டலம்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அந்த இயக்கம் எப்படி இயங்குகிறது, எது இயக்குகிறது, எதை கொண்டு அது இயங்குகிறது, எது அதை இயக்குகிறது. இப்போ ஒரு பஸ் ஓடுது, இப்போ எதை கொண்டு இயங்குகிறது அப்படின்னா அது டீசலை கொண்டு இயங்குகிறது அல்லது மின்சாரத்தை கொண்டு இயங்குகிறது அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. எது இயக்குகிறது? அதுல அந்த ஓட்டுநர் என்ற டிரைவர் அதை இயக்குகிறார். அப்ப அந்த ஒரு வண்டி ஓடுறதுக்கு அதுக்கு ஒரு சக்தி ஒண்ணு வேணும், அதை இயக்கக்கூடிய அறிவு என்று ஒண்ணு வேணும். அப்ப அந்த 2 இருக்குது இல்லையா, அதே போல இந்த உடல் என்பதற்கு இந்த உடலில் உள்ள உறுப்புகள் இயங்குகிறது. அது மெடிக்கல் சயின்ஸ்ல எல்லாமே தெரிந்து கொள்கிறார்கள். இருதயம் இயங்குகிறது, கல்லீரல் இயங்குகிறது, நுரையீரல் இயங்குகிறது, மண்ணீரல் இயங்குகிறது, சிறுநீரகம் இயங்குகிறது. இது எல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல் அல்ல, அது தானாக இயங்குகிறது.
இருதய நிபுணர்கிட்ட போய் கேட்கிறோம். இருதயம் இவ்வளவு இயங்குகிறது, ஒரு நிமிடத்திற்கு 72 தடவை சுருங்கி விரிகிறது. இப்போ அந்த இருதய நிபுணர்கிட்ட கேட்கலாம் ஒரு கேள்வி. டாக்டர், இந்த 72 அப்படிங்கிறத யார் செட் பண்ணது? யார் செட் பண்ணது? இதை எங்கேயாவது நம்ம கேட்டிருக்கோமா? கேட்டதே இல்லை. ஆனா அவர் என்ன சொல்றாரு? 72 தடவை இயங்கணும், அதுக்கு பேர் தான் நார்மல் அப்படின்னு. இந்த நார்மல்ங்கிறத இந்த மருத்துவ விஞ்ஞானிகளாக நீங்கள் தான் அமைத்தீர்களா? நீங்கள் தான் அந்த நார்மல்ல பிக்ஸ் பண்ணீங்களா? அதை நீங்கள் தான் நிர்ணயித்தீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லை, சாதாரணமாக ஒரு சாதாரண நிலையில் எல்லா மனிதர்களுக்கும் அந்த 72ல இயங்குறதுனால 72 நார்மல்னு வச்சுட்டோம். ஆனா நாங்க 72 நிர்ணயம் பண்ணல. அது யார் நிர்ணயம் செய்தது? அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. பதிலே கிடையாது. நீங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த மருத்துவ விஞ்ஞானியிடம் போய் கேளுங்கள், 72ங்கிறத நீங்க யாராவது பிக் பண்ணீங்களா? அப்படி இல்லைன்னா நம்மை பெற்றெடுத்த தாய், அம்மா 72ல செட் பண்ணி உன்னை பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்களா? இல்லை. டெலிவரி அந்த குழந்தை எடுத்த உடனே 72ல செட் பண்ணி தான் நமக்கு கொடுத்தேன் அப்படின்னு அந்த டெலிவரி பார்த்த டாக்டர் சொல்றாங்களா? இல்லை. அப்ப 72 என்பது எப்படி? அந்த சாதாரணமாக நார்மலா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு 72 தடவை இயங்குவதை நாங்கள் பார்த்தோம். அதனால் அந்த 72 என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவ்வளவுதான். அந்த மருத்துவ விஞ்ஞானிகள் அதை ஏற்றுக்கொண்டு அதை நார்மல்னு வச்சுட்டாங்க. பிபி 120/80ங்கிறது இவர்கள் கண்டுபிடித்தது அல்ல. அது அதுதான் நார்மல். அப்படின்னா அது அப்படி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம அவர் ஆரோக்கியமா இருக்கிறாருங்கிறத நாங்க தெரிந்து கொண்டோம். அதனால அந்த 120/80 நார்மல் என்று நாங்கள் வைத்து விட்டோம் என்று சொல்கிறார். அப்ப அப்படி அந்த 72 தடவை இயங்குகிறது. அதை இயக்கக்கூடிய அந்த 72ன்னு அதை இயக்குவது எது? அந்த சுருங்கி விரியக்கூடியதுக்கான ஆற்றல் எது? அந்த 72ன்னு சொல்ற அறிவு எது? இது ரெண்டும் நமக்கு தெரியணுமா வேணாமா? இப்போ அந்த ரெண்டும் பார்த்தோம்னா, அங்கு இந்த உயிர் என்று சொல்கிறோமே, கோடிக்கணக்கான உயிர் துகள்கள், அந்த உயிர் துகள்களிலிருந்து வெளிப்படுகிற காந்தம் என்பதுதான் அதை இயக்குகிற இயக்கு சக்தியாக இருக்கிறது. ஜீவகாந்தம், உயிராற்றல். இப்போ இந்த உயிர் என்பதே மறைபொருளாக போயிருச்சு. இப்ப நம்ம முதல்ல மறைபொருள்னு சொன்னதுல 3ல மனம், உயிர், அறிவு 3 சொல்லிட்டோம். அப்ப இந்த உயிர் என்பதே அங்க மறைபொருளா இருக்கும்போது, அந்த உயிராற்றல் என்று சொல்லக்கூடிய ஜீவகாந்தம் அதுவும் மறைபொருளாகத்தானே இருக்கும். அப்ப அதுவும் அங்க தெரியல. அப்ப அந்த உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் தான் அதை இயக்குகிற இயக்கு சக்தியாக இருக்கிறது. சரி, அந்த 72 அப்படிங்கிறத எது நிர்ணயம் செய்தது என்று சொன்னால், அந்த இருதயத்தினுடைய அறிவு. இப்ப உடலுக்கு அறிவு இருக்குதான்னு சொன்னோம். உடல்னு சொல்லிட்டோம்னா உடல்ல இருக்கக்கூடிய எல்லா ஒவ்வொரு உறுப்புக்கும் அறிவு இருக்கு. இருதயத்துக்கு அறிவு இருக்கு, கிட்னிக்கு அறிவு இருக்கு, கல்லீரலுக்கு அறிவு இருக்கு, மண்ணீரலுக்கு அறிவு இருக்கு, எல்லாத்துக்குமே அறிவு இருக்கிறது. எலும்புக்கு அறிவு இருக்கிறது, சதைக்கு அறிவு இருக்கிறது, ரத்தத்துக்கு அறிவு இருக்கிறது, எல்லாத்துக்குமே அறிவு இருக்கிறது. அது எல்லாமே அந்த ஜடப்பொருள்களில் அந்த பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று சொல்லக்கூடிய அறிவு தான் இங்கு இருக்கிறது. அப்ப அந்த இருதயத்துக்கு என்று தனியாக அறிவு என்று ஒன்று இருக்கிறது. அந்த அறிவுக்கும் இந்த 6வது அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லை. இது உணரறிவு. அது அந்த ஜடப்பொருளில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையினுடைய அறிவு. இயற்கையினுடைய அறிவு. அப்ப நாம என்ன செய்யலாங்க? இந்த 6வது அறிவை வைத்து இது 72 தடவை சுருங்கி விரிஞ்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்னு நாம உணர்ந்து கொள்ளலாம். அவ்வளவுதான். 72க்கு மேல போச்சுன்னா சம்திங் ராங், எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை இந்த 6வது அறிவு உணர்ந்து கொள்ளலாம். அவ்வளவுதான். எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனையை சரி செய்தால் இது சரியாகிவிடும் என்பதை உணர்ந்து கொள்வதுதான் 6வது அறிவு.
இப்ப இந்த ஆறாவது அறிவு என்ன பண்ணிருது, அத 72க்கு கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு சரியாயிரும்னு நினைக்குது. இல்லை, 72ல இருந்து ஏன் அது கூடியது, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கூடுகிறது. அந்த இருதயத்துக்கு அறிவு இருக்கு இல்லையா, அது சாதாரணமா இன்க்ரீஸ் ஆகாது. பிபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏதாவது காரணம் இல்லாமல் அது இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ நம்ம இருதய டாக்டர் என்ன நினைக்கிறாரு, இந்த இருதயம் தான் வேகமா ஓடுது அப்படின்னு நினைக்கிறார். இருதயம் வேகமா ஓடுதுன்னு சொல்லணும்னா இருதயத்தை சாதாரணமா இயக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார். அது அல்ல. அப்ப எப்படி அந்த இருதயம் ஏன் வேகமாக இயங்குகிறது என்பதை உணரக்கூடிய ஆறாவது அறிவு, அது உணரணும். அங்கதான் அந்த நம்ம அறிவு வந்து போய் சிக்கி நிக்குது. ஏன்னா இது இருதயத்தை மட்டுமே பார்க்கிறார், இருதயத்தை மட்டுமே படிக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் முழுமையான பார்வை இல்லை. ஒரு மனிதனை மனிதனாக முழுமையாக பார்க்கக்கூடிய பார்வை இல்லை. இது சாதாரண திரைப்படத்துல வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ல அந்த கமலஹாசன் நடிகர் வந்து அந்த ஒரு கேரக்டர்ல அதை சொல்லுவார். நீங்கள் இந்த மனிதனை ஒரு முழுமையான உணர்வுள்ள மனிதனாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் அந்த மெடிக்கல் காலேஜ் டீன் என்ன சொல்லுவார், அப்படி நாங்கள் பார்க்க மாட்டோம், நாங்கள் இதை ஒரு இயந்திரமாகத்தான் பார்ப்போம். இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக பிரித்து மாற்றக்கூடியதாகத்தான் பார்ப்போம். எங்கு எதுல பிரச்சனை இருக்கோ அதை கழட்டிட்டு வேற மாற்றோம் அந்த இயந்திரத்தில், அதே போலதான் இதையும் பார்ப்போம் என்று அவர் சொல்லுவார். அது போல இவர் ஹார்ட் அப்படின்னு சொன்னா ஹார்ட்டை மட்டும் பார். ஒரு காலத்தில் எம்டி ஜெனரல் என்று மட்டும்தான் இருந்தது. இப்பொழுதுதான் ஒவ்வொரு உறுப்புக்கும் எம்டி என்று தனித்தனியாக ஸ்பெஷலைசேஷன் என்று வந்தது. ஒரு எம்டி ஜெனரல் படித்த ஒரு வயதான மருத்துவர், நான் அவருடைய மருத்துவமனையிலே ஒரு ஒரு கூட்டம் அவர் அரேஞ்ச் பண்ணி நமது இந்த உடல் அறிவு இதை பற்றி ஒரு உரை நிகழ்த்துவதற்காக அழைத்திருந்தார். அந்த உரை நிகழ்த்திய பிறகு அவருடைய ரூம்ல உட்கார்ந்திருக்கும் போது அவர் கூறிய ஒரு வார்த்தை, எப்பொழுது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஸ்பெஷலைசேஷன் என்று நாங்கள் படிக்க ஆரம்பித்தோமோ அன்று முதல் நாங்கள் இந்த மருத்துவத்தில் தோல்வியை கண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். ஏன்னா அங்க முழுமையான பார்வை இல்லை அப்படின்னு சொன்னார். சரி, இப்ப அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வயசானவர் அவர். சரி, இப்போ இந்த இடத்துல இந்த இருதயம் மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது அது அது கூடுது, அதை குறைக்க வேண்டும் என்பதற்கான மருத்துவத்தை செய்து அதை குறைத்து விடுகிறார்கள். ஆனால் அது ஏன் கூடியது என்பதற்கான நிலை பார்ப்பதில்லை. சரி, அப்ப இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது என்பதை இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இருதயம் ஒன்றை மட்டும் வச்சு கொஞ்ச நேரம் நம்ம பேசிடு. இதே போல ஒவ்வொரு உறுப்புக்கும் அறிவு இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் நாம் அந்த அறிவு என்பதை பற்றி பேசணும் என்று சொன்னால் அது ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு நாள் அதை பேச வேண்டியிருக்கும். அப்படி பேசினால் அந்த ஞானம் வந்து மிக 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 உயர்ந்த ஞானமாக இருக்கும். இந்த இருதயத்தை பேசுறது நமக்கு ஈஸியா புரியுங்கிறதுக்காக பேசிட்டோம். இதுக்கு மேல நம்ம எதை பேசியிருப்போம்னா கணையத்துக்கு அறிவு இருக்கிறதா என்பதை நாம ஒரு இடத்துல பேசியிருப்போம். கணையத்துக்கு அறிவு இருக்கிறது, அதனால்தான் அது இன்சுலினை சுரக்க மறுக்கிறது. இன்சுலினை சுரக்க மறுக்கிறது என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஆனா மருத்துவம் என்ன சொல்லும், இன்சுலின் சுரக்க மாட்டேங்குது, கணையம் கெட்டு போச்சு அப்படின்னா. கணையம் என்ன சொல்லுது, நான் நல்லா தான் இருக்கிறேன் ஆனா சுரக்க மாட்டேன்னு சொல்லுது. அது அதனுடைய அறிவு. இதை நாம் பேசி இருக்கிறோம். சரி, ஆக இந்த உடல் என்பதற்கு அறிவு இருக்கிறதுன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த பஞ்சபூதங்களிலே இந்த மண் என்பதற்கு இருக்கக்கூடிய அறிவு என்று மட்டும் நாம் அதை புரிந்து கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மண்ணுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கா? நீருக்கு அறிவு இருக்குவா இல்லையா? பஞ்சபூதங்களிலே நீருக்கு அறிவு இருக்கிறது. அப்ப இங்கேயும் நீருக்கு அறிவு இருக்குமா? நீருக்கும் அறிவு இருக்கிறது. நெருப்புக்கும் அறிவு இருக்கிறது, காற்றுக்கும் அறிவு இருக்கிறது. அந்த உயிருக்கு அறிவு இருக்கிறதா? இருக்கிறது. ஆனா நம்ம வந்து இந்த மண்ணு அந்த உயிர் ரெண்டையும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப உயிருக்கு அறிவு இருக்கிறதா?
இது என்ன அது? உயிருக்கு அறிவு இருக்கிறதான்னு கேட்குறீங்களே. அப்ப உயிருக்கு அறிவு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி? அதை எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த உயிரினுடைய அறிவு இங்கு வெளிப்படுகிறது எப்ப? இந்த 5 பஞ்சபூதங்கள் ஒன்றாக இயங்கும் போது இந்த உயிரினுடைய அறிவு எவ்வாறு வெளிப்படுகிறது? இப்போ இந்த 5ம் ஒண்ணா இருக்கும்போது தான் இருதயம் இயங்குகிறது. இந்த மரணம் வந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இருதயம் இயங்குதா? கல்லீரல் இயங்குதா? நுரையீரல் இயங்குதா? எதுவுமே இயங்குறது இல்ல. அப்ப என்னாச்சு அது? அதனுடைய அறிவு செயல்பாடு நிறுத்திக் கொண்டது. அதனுடைய அறிவு தன்னுடைய செயல்பாடை நிறுத்திக் கொண்டது. எப்படி? அப்ப அது அதுக்குள்ள அறிவு இருக்கும். அது செயல்பாடு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, இந்த ஆற்றலும் அறிவும் இணைந்து வரும்போது தான் அது செயல்பாடா இருக்கும். இப்ப அந்த 5 பஞ்சபூதங்கள் பிரியும் போது அங்க ஆற்றல் நின்று விட்டது என்று சொன்னால் அறிவு என்ன ஆயிரும்? அறிவு உள்ள சைலண்ட் ஆயிரும். அறிவு இல்லாம போல. அறிவு சைலண்ட் ஆயிரும். இப்ப அதே போல இந்த உயிர் என்பதற்கு அறிவு இருக்கிறதா என்று சொன்னால், எது உயிரின் அறிவு என்று எதை நாம எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், உயிரின் படர்க்கை நிலை என்று எதை சொல்லுகிறோம்? மனம் என்பதை சொல்லுகிறோம். உயிரின் படர்க்கை நிலைதானே மனம். சரி. இப்ப இந்த மனம் என்று சொல்கிறோமே, இந்த மனம் என்று சொல்வதை மனம் என்று சொல்லலாமா? அறிவு என்று சொல்லலாமா? உயிரின் அறிவு என்று சொல்லலாமா? சிந்தித்து பாருங்கள். உயிரின் படர்க்கை நிலையே மனம் என்று சொல்கிறோம். அந்த உயிரில அறிவு இருக்கிறதல்வா, அந்த அறிவு தான் இந்த மனமாக வெளிப்பட்டது. அப்ப உயிரின் அறிவு தான் மனம் என்று சொல்லலாமான்னா சொல்லலாம். ஏன் சார் இது மனம் தானே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நீங்க பாருங்க, மகரிஷியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் நான் இப்ப இதை நான் சிந்திக்கிறேன். எப்படின்னா, மனதின் மறுமுனையே தெய்வம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? மனதின் அடித்தளமே தெய்வம் என்று சொல்றார். மனதின் அடித்தளமே தெய்வம் என்று சொல்றார். அப்ப மனம் என்று சொன்னால் மனம் மட்டும் அல்ல, மனதின் மறுமுனை, மனதின் அடித்தளம், இது ரெண்டையும் தெய்வம் என்று சொல்றார். தெய்வம்னு சொல்றாரு. தெய்வம் நம்ம அறிவேதான் தெய்வம் சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப மனதின் மறுமுனையாகிய மனதின் அடித்தளம் என்பது அறிவு. அறிவுதானே? அப்ப அப்ப உயிரின் படர்க்கை நிலையாக இருக்கக்கூடிய மனம் என்பதை அறிவு என்று, உயிரின் அறிவு என்று சொல்லலாமா? அறிவு என்று சொல்லலாம். சொல்லலாம். அப்ப அறிவுதான். ஆனால் அது பீட்டா நிலையில் இருக்கும்போது அது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அது ஒடுங்கி 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 போகுதுன்னு வச்சுக்கோங்க. பீட்டா ஆல்பா, தீட்டா டெல்டாவுக்கு போயிடுச்சுன்னா அது அறிவாக செயல்படும். அறிவாக செயல்படும். இந்த பீட்டா ஆல்பால மட்டும்தான் மனமாக இருக்கும். அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா அது அறிவாக மாறிவிடும். இப்ப இந்த மனதுக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? அறிவுதானே மனமாக வந்தது. இப்போ அது எதுக்கு இந்த மனம் வந்தது? உணர்வதற்கு. புலனின் வழியாக உணர்வது என்பது பீட்டா நிலையில். இந்த மனம் புலனின் வழியாக உணர்வது பீட்டா நிலையில். ஆல்பா நிலையில் என்ன? புலன் மூலமாக பெற்ற அனுபவத்தை உணர்வது ஆல்பா நிலையில். தீட்டாவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா அங்க புலன் மூலமாக உணர்வதும் இல்லை, புலனால் பெற்ற அனுபவத்தை உணரும் நிலையும் இல்லை. அதையும் கடந்து போயிருச்சு தீட்டா டெல்டால. அப்ப அங்க என்ன ஆயிடுச்சு? மனம் அறிவாக மாறிவிட்டது. மனம் அறிவாக மாறிவிட்டது. இந்த மனதையே 3 மனதா பிரிப்போம். நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? மேல் மனம், நடுமனம், அடிமனம் என்று 3ஆக பிரிப்பார்கள். மேல் மனம்ங்கிறது எது? புலன் வழியாக பொருள்களோடு நபர்களோடு தொடர்பு கொள்வது மேல் மனம். நடுமனம் என்பது என்ன? அது டைரக்டா எதோட தொடர்பு கொள்ளாது, புலன் வழியாக தொடர்பு கொள்ளாது. புலன் மூலம் பெற்ற அனுபவங்களை அதனோடு தொடர்பு கொண்டால் அது நடுமனம். அடிமனம் என்பது இந்த இரண்டையும் கடந்து அறிவோடு தொடர்பு கொண்டால், அறிவாக மாறி நின்றால் அது அடிமனம். அப்ப இப்போ அந்த அறிவு தான் அந்த ஃப்ரீக்வன்சி மாறும்போது என்ன ஆகுது? உணர்ச்சி நிலையாக போகிறது.
அந்த ஃப்ரீக்குவன்சி குறையும் போது அறிவாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு இப்போ ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டு ஒருத்தர் பேசிட்டாரு. 30 பீட்டா அலையில 30 அலையில பேசிட்டாரு. இப்போ அவர் மனம் பேசியதா அறிவு. அறிவுதான் அறிவுதான் என்ன பண்ணுச்சு? அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அப்படி பேசு. அதுவே அடங்கிய போது நாம இப்படி பேசிட்டேமேன்னு அதுவே நினைக்குது. அப்ப இந்த அந்த மனதினுடைய ஃப்ரீக்குவன்சி தான். அப்ப இந்த உயிரினுடைய அறிவு வெளிப்பாடுதான் மனம். மனம்ங்கிறத உயிரினுடைய அறிவு என்று நம்ம சொல்லிக்கலாம். அப்ப அங்க அறிவு இருக்கிறது. அப்ப இப்ப பாருங்க, சென்ற சனிக்கிழமை இறப்பு உண்மையா பொய்யா என்று ஐயா பேசினாங்க. நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டாரு? இந்த பசி என்பது எப்பொழுது நின்று விடுகிறதோ அங்கே இறப்புன்னு சொன்னார். இப்ப பாருங்க, இந்த உடல் அறிவு இருக்கிறதே, இந்த மண்ணினுடைய அறிவு, மண்ணாகிய இந்த உடல் அறிவு, அந்த அறிவு தான் என்ன பண்ணுது? நாம் உயிரோடு இந்த 5 பஞ்சபூதங்கள் இணைந்து இருக்கும்போது பசி என்ற உணர்வை அங்கு தோற்றுவிப்பது இந்த உடல் அறிவு. இந்த உடல் அறிவு தானே பசி என்ற உணர்வை தோற்றுவிக்கிறது. நமக்கு 6வது அறிவா பசியாக மாறுகிறது. 6வது அறிவு பசி என்பதை உணர்கிறது. பசி என்ற உணர்வாக வெளிப்பட்டது எது? எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றமே, எதுக்கு பசிக்குது? இந்த உடலுக்கு பசிக்கிறது. அப்ப இந்த உடல் அந்த பசி என்ற உணர்வை வெளிப்படுத்துகிறது அல்லவா? அப்ப அது அந்த உடலினுடைய அறிவு தானே. அதுதான் அப்படி வெளிப்படுத்துகிறது. நீரினுடைய அறிவு தாகம் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஏன்னா இது ரெண்டும் ரசாயன மாற்றம். காந்தத்திலே ரசாயன மாற்றம். அது ரெண்டும் நாம் நமது 6வது அறிவை கொண்டு இந்த புலன்கள் மூலமாக, இந்த பொறிகளின் மூலமாக அதை சமன் செய்ய வேண்டிய 2 இடங்கள், இந்த நீர் நிலம் என்ற தாகம் பசி ரெண்டும். இந்த பசி தாகம் ரெண்டும் மகரிஷி தேவைகள் 3ல பசி தாகம் என்பதை நம்பர் 1ல வச்சுட்டாரா? நம்பர் 1ல வச்சுட்டாரு. அது ரெண்டும் நிலத்துக்கும் நீருக்கும் உரியது. 2வது தேவை என்ன வச்சிருக்கிறார்? 2வது தேவை அது இந்த நெருப்புக்கும் காற்றுக்குமான அந்த தேவைகளைத்தான் 2வதுல வச்சிருக்கிறார். தட்பவெப்ப ஏற்றத்தாழ்விலிருந்து பாதுகாப்பு அப்படின்னு வச்சிருக்கிறது முழுதும் பார்த்து இந்த 2ல வருது. இது மின்காந்தம். இப்ப தேவைகள் 3 அப்படிங்கிறத இயற்கை தேவைகள் என்று சொன்னோம். இந்த தேவைகள் 3ங்கிறத நம்ம இந்த உடலில் உள்ள பஞ்சபூதங்களின் தேவை என்று எடுத்துக்கொள்ளணும். அந்த பஞ்சபூதங்களில் நிலம் நீருக்குரிய தேவை பசி தாகம் என்று வைத்திருக்கிறார். நெருப்பு காற்றுக்குரிய தேவை என்பதை இயற்கை தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து பாதுகாப்பு என்று வைத்திருக்கிறார். 3வதாக ஒன்று வைத்திருக்கிறாரே, அங்கு என்ன? உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்று வைத்திருக்கிறாரே. இந்த இடத்துல ஆகாயம் என்பது தேவையை அங்க வச்சிருக்கிறார். ஆகாயம் என்பது என்ன? உயிரினுடைய தேவை. அவ பாருங்க, காற்றுக்கு ஒரு தேவை, சுவாசிக்கிறோம். நெருப்புக்கு ஒரு தேவை, வெப்பத்தை இழுத்துக்கிறோம். நீருக்கு ஒரு தேவை, தாகம். மண்ணுக்கு ஒரு தேவை, பசி. இங்கு ஆகாயம் என்பதற்கு ஒரு தேவை இருக்கிறது அல்லவா? ஆமாம், ஆகாயம் என்பதற்கு ஒரு தேவை. இது ஆகாயத்தின் தேவை. அத கொஞ்சம் 2ஆ பிரிச்சு அதை சிந்திக்கணும்னு எனக்கு தோணுது. அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா பேசணும்னு எனக்கு தோணுது. ஆகாயம் என்பது உயிரின் படர்ச்சி நிலையாகிய மனம். இப்ப உயிர் மனமும் ஒண்ணுதானே. அது மனமாக இருக்கும்போது மனதின் தேவை. உயிராக இருக்கும்போது அங்க என்ன தேவை? அங்க பாத்தீங்கன்னா அந்த உயிரும் இணைய வேண்டும் என்ற தேவை. அததான் 3வதா கொண்டு வந்து வச்சார் பாருங்க, ஆகாயத்தின் தேவை. அதைத்தான் பாலுறவு என்று நாம் அங்க வச்சுக்கிறோம். இயற்கை கழிவுகளின் உந்து வேகம், விந்துநாதம் இணைய வேண்டும் என்று ஒரு வேகம் கொள்கிறது.
விந்துநாதம் இணைய வேண்டும் என்று வேகம் கொள்ளவில்லை. அதனுள்ள இருக்கக்கூடிய உயிரும் உயிரும் இணைய வேண்டும் என்று வேகம் கொள்கிறது. இப்ப மகரிஷியினுடைய தேவைகள் மூன்ற இந்த பஞ்சபூதங்கள்ல 5க்கும் இருக்குதான்னு பாருங்க. மண்ணு நீர் என்பது முதல் தேவை. நெருப்பு காற்று என்பது 2வது தேவை. ஆகாயத்தின் தேவை, உயிரினுடைய தேவை என்பது அந்த பாலுறவு என்ற அந்த 3வது தேவை. அப்ப சரியா அந்த 5க்குரிய தேவை வந்துருச்சா? அப்ப இப்படி எல்லாம் ஒரு அந்த 5 பஞ்சபூதத்துக்கும் ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு அறிவு இருக்கிறதா? அது அறிவினுடைய தேவைதானே. இப்படி சிந்திக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆக இப்போ நாம் இந்த அறிவு என்பதை உடல் என்பதன் மூலமாக, இணைந்த பஞ்சபூதம் என்பதன் மூலமாக நாம் பார்க்கிறோம். பசி நின்று விட்டது. நீங்க பாருங்க, மரணம் செல்ல 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 பசி குறைந்து கொண்டே வரும். பசி குறைந்து கொண்டே வரும். உடல் தனது தேவையை நிறுத்திக் கொள்கிறது என்றால் அங்கு அவை 5 பஞ்சபூதங்களும் பிரியறதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். முதல்ல அந்த 5 பஞ்சபூதமும் என்ன பண்ணிரும்? நாம் தனித்தனியாக இயங்கலாம், ஒன்றாக இணைந்து இயங்கியது போதும் என்று அது முடிவெடுத்து விட்டது என்று சொன்னால் பசி என்ற உணர்வை வெளிப்படுத்துவதை நிறுத்திவிடும். பசி நின்று போயிடும். சரி, அப்ப உணவு அங்கு தேவையில்லை என்று ஆகிவிடும். அப்ப அந்த பசியும் தாகமும் இல்லை என்று சொன்னால் அங்க மரணம் என்று அவர் சொன்னார் பாருங்க. அப்ப என்ன ஆயிரும்? இது ரெண்டும் நின்றும். அப்ப அதே போல இந்த முதல் உயிர் அங்க தேவையை சொல்றோம் பாருங்க, அதுவும் குறைஞ்சிரும். எப்படி? விந்துநாதம் குறைந்து விடும். விந்துநாதம் அளவில் குறைந்து விடும். அங்கே அந்த தேவையும் நின்றுவிடும். அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு தேவையாக நின்று 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 மரணம் என்பது தோன்றுகிறது. ஆக இந்த நாம் மனிதனுடைய வாழ்க்கையையும் மரணத்தையும் வாழும்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இது எல்லாத்தையும் நாம தெரிந்து கொண்டு பார்த்தால், இந்த உடலின் அறிவு என்பதை கொண்டு பார்க்கும்போதுதான் அந்த முழுமையான ஞானம் நமக்கு தெரிகிறது. இது மருத்துவ ஞானத்துக்கு தெரிய வேண்டிய ஒன்று. ஆனால் இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் அதை அறியாமல் இருக்கிறது. நாம் அது இருந்து விட்டு போகட்டும். நாம் இதை அறிந்து கொண்டு நமது வாழ்வை நடத்தினால் துன்பமில்லாத, நோய் இல்லாத, ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்தலாம் என்பதை இன்றைய இந்த ஞானம் என்பதில் கூறிக்கொண்டு நிறைவுக்கு வருகிறோம். இந்த மாதிரியான இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பேசும் பொழுது கிட்டத்தட்ட 10 பேர் வெளியில போயிட்டாங்க. அப்ப மக்களுடைய தேவை எப்படி இருக்கிறது என்றால், புறத்தில் பொருள்களை பெருக்குவதற்கு ஏதாவது ஞானம் நீங்கள் சொல்லித் தருகிறீர்களா? அப்பொழுதுதான் நாங்கள் இருப்போம், அப்பொழுதுதான் நிறைய பேர் வருவோம் என்று சொல்லக்கூடியதை இது காட்டுகிறது. அதனால நாம இப்போ இந்த உண்மைகளை உண்மையால சொல்வதற்கு அது தேவை இருந்தால்தான் சொல்ல வேண்டும். அப்ப இதையெல்லாம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து அடுத்து எது ஞானம் என்ற தொடர் இதோடு நிறைத்துக் கொள்ளலாமா, தொடரலாமா என்பதை அன்பர்கள் உங்களது கருத்திலே வெளிப்படுத்துங்கள் என்ற நிறைவுரையோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.